problem if you see, no, this is a job cost sheet. Okay, cost sheet you have to prepare. Okay, when usually, no, for every jobs they will be allotting certain numbers. Okay, so they will be allotting certain numbers because to easily take that one to refer for reference purpose only, usually numbers they will be allotting. In tailor shops also usually number will be allotted. No, for every job they will be allotting certain number. So similarly here also, so in job cost sheet, they usually allot some number for that specific job. From the following particulars, prepare the cost sheet for job number 25 and find out the value of the job. Materials, productive wages, direct expenses, these has been given to you. Okay. So provide 60% on productive wages for work on cost and 12.5 percentage on work cost for office on cost. Profit to be realized on the selling price is 20%. Okay, so same format only, but a certain calculation might get varied. Okay, so that's it. You can easily work out. So materials, productive wages, direct expenses, இது மூணுமே வந்துட்டு it will come under the prime cost. இது மூணும் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு prime costன்னு ஒன்று கிடைக்கும். Okay, first let us discuss. So மூணா ஆட் பண்ணோன்னே prime cost கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், யூஸ்வலா பிரைம் காஸ்டோட ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸை ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, இன் ஆர்டர் டு அப்டைன் ஒர்க் காஸ்ட்டை வந்து ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸை ஆட் பண்ணுவோம். அந்த ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ், அந்த ஒர்க் ஓவர் ஹெட்ஸ்க்கு என்ன சொல்றாங்கன்னா 60% ஆன் ப்ரொடக்டிவ் வேஜஸ் எடுத்துக்கோங்க. அதாவது ப்ரொடக்டிவ் வேஜஸ் எவ்வளோ, 4600. அந்த 4600ல 60% எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 4600 இன்டூ 60/100. கால்குலேட் அண்ட் சி, ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு என்னதுன்னா ஒர்க் ஓவர் ஹெட்ஸ். ஓகே, ஸோ ஒர்க் ஓவர் ஹெட்ஸ் ஆர் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ். ஓகே, ஸோ அந்த அமௌண்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பிரைம் காஸ்டோட ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா வி வில் பி கெட்டிங் ஃபேக்டரி காஸ்ட் இல்லைன்னா ஒர்க் காஸ்ட் கிடைக்கும். அந்த ஒர்க் காஸ்டோட நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்தது ஆஃபீஸ் இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸை ஆட் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா 12.5% ஆன் ஒர்க் காஸ்ட். ஒர்க் காஸ்ட்ல எவ்வளவு ஆன்சர் வந்ததோ அந்த ஆன்சரோட 12.5% தான் உங்களோட ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு ஆன்சர் வரும், ஒர்க் காஸ்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்ல 12.5% எவ்வளோ வருதுன்னு பாருங்க, இன்டூ 12.5 டிவைடட் பை 100. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுதான் உங்களோட ஆஃபீஸ் ஆன் காஸ்ட்னா ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து வில் பி அப்டைனிங் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் எதுவுமே ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் கூட்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் கூட்ஸ் எதுவுமே கிடையாது. செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்டா வரக்கூடியது அதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இல்லைன்னா டோட்டல் காஸ்ட்னு சொல்றோம். அதோட வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி ப்ராஃபிட். பிகாஸ் ப்ராஃபிட் அமௌண்ட் இங்க கொடுக்கல, யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் டு பி ரியலைஸ்ட் ஆன் தி செல்லிங் பிரைஸ் இஸ் 20%. ஸோ 20% ஆன் சேல்ஸ், 20% ஆன் செல்லிங் பிரைஸ், இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும், அதை கால்குலேட் பண்ண அமௌண்ட்டை தான் நம்ம ப்ராஃபிட்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டோட்டல் காஸ்டோட ப்ராஃபிட்டை ஆட் பண்ணோம்னா சேல்ஸோட அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ ஃபார்மேட்டு யூஷுவல் ஃபார்மேட் தான், பட் இருந்தாலும் இயர் தே ஹாவ் கிவன் சம்வாட் டிஃப்ரெண்ட்லி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இந்த கொஸ்டின்ல வந்து கொஞ்சம் இது டிஃபிகல்ட்டான விஷயம். ஓகேங்களா, ஸோ லெட் அஸ் ப்ரிப்பேர் தி ஜாப் காஸ்ட் ஷீட் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஜாப். ஓகே, moving to the solution, you have to write up the heading. So if they are giving you a specific job cost sheet, okay, of a particular company or something, you have to mention that one. Okay, job cost sheet. Okay, particular company's name, anything they have given or firm, that you have to mention. Job number, you just mention whatever they give, no, that one you better mention that one. Okay, so if you see that is job number 25, job number 25. Okay, so you will be using your single side of your accounts note, not double side, only single side. Amount, one column, and again amount,
one column. Okay. So you will be starting to do the first thing, your material, productive wages, direct expenses. Idhula endha confusion varadu. So all the three items you will add up. So all the three items you have to add up. So materials, productive wages, direct expenses. Questionல என்ன கொடுத்திருக்காங்களோ அது அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க எழுதுறதுக்கு. You don't change that terms whatever they are using. Productive wages, whatever they are giving, you just follow that same thing. Productive wages, அதுக்கப்புறம் next one is direct expenses. Sometimes it is chargeable expenses, sometimes direct expenses, both are same. Okay. So amount 6,000, 4,600, 500. 6,000, 4,600. Next one is 500. Okay. Now, after adding all these, no, you'll be getting your prime cost. All the direct material, direct wages, direct expenses, ella add panone, you will be getting the prime cost. Just find out how much amount you are getting. Find out. How much you are getting? 11,100. 11,100. Okay. So with this, no, you have to add your factory overheads, illana vanditu work overheads you will add. Okay. Work overheads or factory overheads illa work on cost nu kuduthirukanga. So ella meaning same da. Work overheads you will add. So see the amount. So see 60% on productive wages for work on cost. Work on cost na factory overheads. Okay. 60% on productive wages. So productive wages evlo 4,600 into 60 by 100 kandupidikanum. So 4,600 multiplied by 60% is 60 by 100. 4,600 into 60% na 60 by 100. Just find out how much amount you are getting. If you want, you can write this amount here itself. இன்னும் நம்ம நிறைய add பண்ணணும்ல, so you can mention that same amount here itself. Okay, 11,100. Just find out 4,600 into 60 by 100, how much you are getting. Find out the answer. $2,760, ma'am. 2,000, how much? 2,760, ma'am. 2,760 வருதா? Yes, ma'am. Okay, ma'am. Okay. So with this, no, work overheads, prime cost with work overheads, you have to add so that you will get your work cost. Okay, work on cost vera, work cost vera. So work cost you will get. So just find out you had up 13,860 I'm getting. You just find out whether you're getting the same thing. Work cost illana the factory cost இன்னொரு பேரு. Okay. So with this, no, you will add what else? Office overheads add பண்ணுவீங்க. ஓகேங்களா? So office overheads வந்து அதாவது administrative overheads you have to add up. So அந்த amount straight away they are not given here. So what you have to do, 12.5% on work cost you have to find out. So இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்துட்டு படிக்கணும். கொஸ்டின் படிக்கும் போது அதுதான் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட். On what they are asking.
ஓகே இது பாத்தீங்கன்னா on productive wagesன்றாங்க. இது பாத்தீங்கன்னா வந்துட்டு work cost they are telling. So you have to carefully read out அந்த ஒரு இது வந்துட்டு வேர்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எதுல கால்குலேட் பண்ணணும்ன்றதை தப்பா கால்குலேட் பண்ணுவீங்க. ஓகே ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணணும். ஸோ ஆஃபீஸ் ஆன் காஸ்ட்னா என்னது ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் அது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 12.5% ஆன் ஒர்க் காஸ்ட்ல கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம office overheads so how to calculate this na 12.5% on work cost oda amount how much 13,860 one the answer. So in the 13,860 la da நம்ம என்ன பண்றோம்னா வந்துட்டு 12.5% போடணும். 12.5% na 12.5 ஓகேங்களா divided by percentage நால divided by 100. So if you do, you will get this amount. Just find out 13,860 into 12.5 divided by 100 போடுங்க எவ்வளவு வருதுன்னு பாருங்க. Just find out. Just find out how much amount you are getting. Ma'am, 1732.5, ma'am. 1732.5. 0.5 வைக்கலாம் இல்லனா வந்துட்டு 1733 கூட இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் கூட you can show. Okay, clear? 1732.5 ன்னு எடுத்தா எல்லாமே 0.5 இதுக்கு அப்புறம் வரும். Or else you can round off and show it here 1733. So 0.5 க்கு மேல வந்தா round off பண்ணலாம்ல, so you can round off here also. So with this you add up. இதுக்கு அப்புறம் you don't have any selling and distribution overheads கிடையாது, எதுவுமே கிடையாது. So இதுதான் நம்மளோட utmost total cost. Total cost இல்லனா வந்துட்டு cost of sales. So hereafter you don't have any cost. So this will be your total cost. சப்போஸ் ஏதாவது இருந்ததுன்னா இது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா ஆட் பண்ணி அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸ் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவரேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அதெல்லாம் முடிச்ச பிறகு தான் வி வில் அப்டைன் டோட்டல் காஸ்ட். இப்போ எதுவுமே கொடுக்கல நம்ம ப்ராப்ளம்ல இவ்வளோதான் இருக்க ஐட்டம்ஸ்னா அது வரைக்கும் நம்ம போட்டால் போதும். ஃபார்மேட் படி எழுதி நில்லுன்னு காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது. வாட் எவர் இஸ் தேர் நோ யூ ஜஸ்ட் மென்ஷன் தட் ஒன் ஒன்லி. You need not entire format you need not write. Okay, so this is the ultimate thing. வேற எதுவுமே கிடையாது. So this is the total cost. So find out the amount how much you are getting. 13,860 plus 1,733 how much you are getting. Yes, 15,593, ma'am. 593. Okay, so this will be your total cost illana cost of sales. With this if you add your profit, you will get your sales. Okay, so with this if you add your profit you will get your sales amount. So here certain questions as we discussed earlier for the previous problem, profit amount கொடுத்துருவாங்க, total cost profit add பண்ணாங்கன்னா we will get sales amount. Certain questions sales amount with they will give you total cost நம்ம find out பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு total cost we would have calculated, and if you find out the difference of these two you can get the profit amount. Okay, but certain other questions like this percentage they will give you and you have to again carefully go through. So what is the thing means profit on 20% on selling price இல்ல 20% on sales இந்த மாதிரி கேட்பாங்க, இல்ல 20% on cost ன்னு ரெண்டு சிச்சுவேஷனா இருக்கும். ஒன்னு 20% on selling price இல்லனா sales இல்லனா 20% on cost இந்த மாதிரி கொடுப்பாங்க. சோ இப்ப கொஸ்டின்ல இப்ப இந்த ப்ராப்ளம்ல வந்துட்டு நம்மளுக்கு சேல்ஸே எவ்வளவுன்னு தெரியாது, அப்புறம் எப்படி அதுல வந்துட்டு நம்ம 20% கண்டுபிடிக்க முடியும்? We cannot calculate.
ஓகே. ஸோ யூசுவலி வந்து நம்மளுக்கு சேல்ஸ் தெரிஞ்சதுன்னா, நம்ம வேணா அதுல 20% வந்து கால்குலேட் பண்ணலாம். சேல்ஸோட அமௌண்ட்டே நம்மளுக்கு இங்க தெரியாது. ஸோ நம்ம இனிமே தான் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னும்போது, அவங்க 20% ஆன் செல்லிங் பிரைஸ்ன்னு குடுக்கும்போது, நம்ம வி கேனாட் கால்குலேட் தட் டைம். ஓகே. ஸோ we have to calculate here. So let me tell out the procedure. So let me tell out the procedure for that. So here they have given no 20% on selling price. So for that what you can do no, usually என்ன பண்ணுவோம் 20% na into 20 by 100 ன்னு போடுவோம். But here no, for calculating this one, so என்ன பண்ணனும்னா 15,593 நம்மளோட total cost நம்மளுக்கு தெரியும். So usually நம்ம என்ன பண்ணுவோம் on இது நம்மளுக்கு amount தெரிஞ்சிருச்சுனா 20 divided by 100 ன்னு போடுவோம். பட் here you cannot do that because நம்மளுக்கு சேல்ஸோட அமௌண்ட்டே தெரியாது, காஸ்டோட அமௌண்ட் தான் தெரியும் நம்மளுக்கு. ஸோ 20% ஆன் சேல்ஸுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ 20 divided by 100 minus 20 ன்னு போடணும். ஓகேங்களா? So why we are doing this, I will explain you now. So 15,593 into இப்ப 20 divided by 100 minus 20 எவ்வளோ 80 வரும். Okay, so it will come as 80. It will come as 80. Now calculate and find out. That will be your profit amount. Okay, now calculate and find out. That will be your profit amount. So let me explain now how we are getting this 100 minus 20. Okay, so நம்மளோட questionல எப்ப வந்துட்டு இந்த மாதிரி profit வந்துட்டு 20% on selling price இல்ல 20% on cost இந்த மாதிரி கொடுக்கறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அப்ப 20% on cost ன்னு கொடுக்கும்போது இதுல 20% அப்படியே வந்து into 20 by 100 ன்னு போட்டுருங்க. 20% on cost ன்னு கொடுத்தாங்கன்னா what you have to do 15,593 into 20 by 100 ன்னு போட்டு எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதுதான் நம்ம ப்ராஃபிட் வந்தோடனே இந்த டோட்டல் காஸ்டோட அந்த ப்ராஃபிட் ஆட் பண்ணீங்கன்னா சேல்ஸ் அமௌண்ட் கிடைச்சிரும். இது வந்து ஈஸியான விஷயம். ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட் whenever 20% on selling price ன்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு சேல்ஸோட அமௌண்ட்டே தெரியாது. அப்ப நம்ம எப்படி வந்துட்டு கால்குலேட் பண்றது அப்படின்னு போது அந்த 20% on selling price நம்ம என்ன பண்ணணும்னா 20 divided by 100 minus 20 பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னா இப்ப வந்துட்டு செல்லிங் பிரைஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் செல்லிங் பிரைஸ் வந்துட்டு 100 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்ப வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து 20 rupees இருக்கு அப்படின்னா அப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ 80 rupees. 80 rupees காஸ்ட் பிரைஸ் அதாவது செல்லிங் பிரைஸ் 100 இருக்கணும்னா அப்ப வந்துட்டு ப்ராஃபிட் அதுல 20 rupeesனா அப்ப காஸ்ட் பிரைஸும் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணாதானே நம்மளுக்கு செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். அப்ப வந்துட்டு காஸ்ட் பிரைஸ் நம்மளுக்கு 80 தானே இருக்கும். அப்ப வந்து செல்லிங் பிரைஸ் 100 கிடைக்கணும்னா அப்ப காஸ்ட் பிரைஸ் 80 தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்ப வந்து இப்போ அதே மாதிரி இப்ப செல்லிங் பிரைஸ் 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராஃபிட் வந்து 25 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்மளோட காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கணும் 75 இருந்தாதான் நம்மளுக்கு காஸ்ட் பிரைஸும் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். இங்க செல்லிங் பிரைஸ் 100 எஸ்டிமேட் பண்ணிக்கிறோம். எப்பயுமே செல்லிங் பிரைஸ்க்கு அதிகமா இருக்கும், காஸ்ட் பிரைஸ் கம்மியா இருக்கும். அப்பதான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? செல்லிங் பிரைஸ் அதிகமா இருந்து காஸ்ட் பிரைஸ் கம்மியா இருந்தா அப்ப நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அசம்ஷன்ல செல்லிங் பிரைஸ் 100 இருந்ததுன்னா ப்ராஃபிட் நம்மளுக்கு 20%னால 20 rupeesன்னு வச்சோம்னா அப்ப வந்துட்டு காஸ்ட் பிரைஸ் 80 இருந்தாதான் காஸ்ட் பிரைஸோட நம்ம ப்ராஃபிட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு செல்லிங் பிரைஸ் கிடைக்குது. எப்ப நம்ம ப்ராஃபிட் அட்டைன் பண்ணுவோம்? செல்லிங் பிரைஸ் அதிகமா இருந்து காஸ்ட் பிரைஸ் கம்மியா இருந்தா.
ஓகேங்களா? ஸோ நம்மளோட கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க. ஸோ நம்மளுக்கு 20% ஆன் செல்லிங் பிரைஸ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு தெரியாததுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆன் காஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஆன் செல்லிங் பிரைஸை விட்டுட்டு ஆன் காஸ்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ காஸ்ட் நம்மளுக்கு 15,593ன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா வந்துட்டு ஆன் காஸ்ட்னே அவங்க கொடுத்துட்டாங்க. 20% ஆன் காஸ்ட்னு அவங்களே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 டிவைடட் பை 100ன்னு போட்டுக்கோங்க. இதே அவங்க வந்துட்டு ஆன் காஸ்ட்னு கொடுக்காம ஆன் செல்லிங் பிரைஸ்ன்னு கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இல்ல ஆன் சேல்ஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்கா கொஸ்டின்ல கொடுத்திருந்தா வாட் யூ ஹேவ் டு டூ அந்த பெர்சன்டேஜை எடுத்துக்கோங்க. அது 20%ஓ இல்ல 25%ஓ வாட் எவர் மைட் பி அதை நியூமரேட்டர்ல எடுத்துக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர்ல 100 மைனஸ் அந்த பெர்சன்டேஜை போட்டுக்கோங்க. அது 20 இருந்தாலும் 25 இருந்தாலும் இல்ல 10% வாட் எவர் மைட் பி 100 மைனஸ்ன்னு அதை பண்றீங்க. பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் யுவர் ப்ராஃபிட்டோட அமௌண்ட். இதை கால்குலேட் பண்ணா இதை 15,593 இன்டூ 20/80 போட்டிங்கன்னா யூ வில் கெட் யுவர் ப்ராஃபிட் அமௌண்ட். அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் கிடைச்ச பிறகு உங்களோட டோட்டல் காஸ்டோட அந்த ப்ராஃபிட்டை ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் யுவர் சேல்ஸ் அமௌண்ட். ஏன் அப்படி இங்க வந்துட்டு எடுக்கிறோம் அப்படின்னா ஆன் செல்லிங் ப்ரைஸ்ன்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸோட அமௌண்ட் தெரியாது. இதே அவங்க காஸ்ட்னு கொடுத்தாங்கன்னா 20 டிவைடட் பை 100ன்னு போட்டுக்கோங்க. இதே அவங்க ஆன் சேல்ஸ் ஆன் செல்லிங் பிரைஸ்ன்னு கொடுத்தால் நீங்க இதை யூஸ் பண்ணுங்க. ஏன் இதை இப்படி யூஸ் பண்றோம்னா செல்லிங் பிரைஸ் 100 ருபீஸ் இருந்ததுன்னா சப்போஸ் அப்ப நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் 20%ன்னு சொன்னாங்கன்னா இல்ல 25% சொன்னாங்கன்னா ப்ராஃபிட் இவ்வளோ இருக்கு. அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து அதை விட கம்மியா தான் நம்மளுக்கு இருக்கும். காஸ்ட் பிரைஸோட ப்ராஃபிட் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு செல்லிங் பிரைஸ் கிடைக்குது. ஸோ அதனால தான் we are doing like this. Okay, so now you find out 15,593 into 20/80 போடுங்க. அதுதான் நம்மளோட ப்ராஃபிட். just find out. Clear now? Yes? Ma'am, Yes ma. 3,898.25 ma'am. 3,900 and 800 ma'am. 898. 98. Point 25 ma'am. 0.25 அதனால இது 3,898ன்னு நம்ம வச்சுக்கலாம். சப்போஸ் அது 0.5க்கு மேல வந்ததுன்னா இதை வேணா ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். 3,899 அந்த மாதிரி இல்ல 3,900 அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். பட் யூ டோன்ட் ஹேவ் ஸோ பெட்டர் டு ரைட் இன் திஸ் வே இட் செல்ஃப். பாயிண்ட்லாம் வேணும் ரொம்ப அக்யூரேட்டா வேணும்னா எல்லா இடத்துலயுமே இஃப் யூ நீட் யூ கேன் இன்க்ளூட் பாயிண்ட் ஆல்சோ. பாயிண்ட்டை கூட நீங்க இன்க்ளூட் பண்ணி எழுதுங்க. பட் ரவுண்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் வேணும்னாலும் யூ கேன் ரைட் எனிதிங் யூ won't miss your marks that much. Okay, so now find out sales total cost plus profit. How much you are getting? Ma'am, 19,491 ma'am. Okay, so this will be your sales amount. Okay, so sales amount is rupees. If you want you can write therefore sales is equal to rupees 19,491. So this will be your cost sheet. Okay, this will be your cost sheet. This is similar to that of your normal cost sheet, but here we have done the job cost sheet, but this will be our normal cost sheet. The same format only we follow for the cost sheet also. Okay, certain questions they will give you straight away the amount. Certain questions they will give you the expenses various. You have to find out under which overheads it will come. Certain other questions they will give you percentage on this one and that one. You have to calculate that amount and you have to put it over and find out the total cost. With that profit if you add you will get the sales amount. And you should be very careful and on you have to carefully listen to the question on selling price on sales illana on cost what they have given profit and rather you have to just look over in the question accordingly and இது வந்து மாறும். ஸோ அதனால அது கேர்ஃபுல்லா இருங்க. இல்லைன்னா லாஸ்ட் ஸ்டெப்ல ஃபைனல் ஆன்சர் தப்பாயிடும். ஓகேங்களா? ஸோ டில் திஸ் இஃப் யூ டூ ரைட்லி ஆல்சோ இஃப் யூ ஹவ் நாட் டன் திஸ் ஒன் கேர்ஃபுல்லா கவனிக்கல அப்படின்னா ஆன் காஸ்ட் ஆன் சேல்ஸ் எது கொடுத்துருக்காங்கன்றத தென் யூ மிஸ்டேக் ஆயிடும்.
ஓகேங்களா? ஆன் காஸ்ட்னு அவங்களே குடுத்துட்டாங்கன்னா, இதுல ஆன் காஸ்ட் அப்படியே கால்குலேட் பண்றேங்க. 20% இன்டூ 20/100. ஆன் சேல்ஸ், ஆன் செல்லிங் பிரைஸ்ன்னு குடுத்தாங்கன்னா தான் யூ ஹேவ் டு டூ லைக் திஸ். ஓகே?